வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சீசா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு பெரிய வீட்டுல வேலைக்காரர் இறந்து போயிருக்காரு. வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மிஸ் ஆகுறாங்க. வேலைக்காரரை கொலை செஞ்சது யாரு, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மிஸ் ஆகுறாங்களே, அவங்க எங்க போனாங்கன்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அதுக்கான பதில சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பிசினஸ் மேன் இறந்து போயிடுறாரு போல. அந்த ஃபேமிலி பாடியை பதப்படுத்தி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க. இங்க செல்வான்றவர் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாரு. இந்த பாடியை அந்த மாதிரி நம்ம பதப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கோட் சூட்லாம் போட்டு இவரை பக்காவா ரெடி பண்ணிடுறாரு. ஃபேமிலி கிட்ட சேர்க்கணும்ன்ற மாதிரி வண்டியில அனுப்பி விடுறாரு. இவரும் வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கார்ல, எனக்கு இன்னைக்கு லீவ் தரீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் குடிச்சிட்டு வீட்டுல படுத்துட்டு இருக்கவா, பேசாம வண்டி எடுத்துட்டு கிளம்புறா அப்படின்ற மாதிரி இந்த செல்வாவும் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. செல்வா கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் ஒரு போன் கால் வருது. என்ன தகவல் கிடைக்குதுன்னு தெரியல. செல்வா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல வேலை பார்க்கிற ராஜுன்ற ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காரு. இப்ப எஸ்ஐ இருக்காருல, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல செல்வாவுமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. கூட்டத்தோட கூட்டமா நின்னு பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. டே ஆம்புலன்ஸை நீ கொண்டு போக வேணாம், நானே கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த நபருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இப்ப முகிலன் அப்படின்ற ஏசிபியை நமக்கு காட்டுறாங்க. இவர் லீவ்ல தான் இருப்பாரு. ஆனா கமிஷனர் இருக்கார்ல, இவரோட லீவை கேன்சல் பண்ணிடுறாரு. இந்த இடத்துக்கு அவசரமா வர வச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்க. வேலைக்காரர் இறந்து போயிருக்காரு. அந்த ஹஸ்பண்டோட மாமா இருக்கார்ல, எப்படியாவது அவங்க ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணும், என்ன ஆச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த கேஸ் நீ தான் விசாரிக்கணும்ன்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல முகிலனும் ஏத்துக்கிறாரு. இப்ப முகிலனும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. முகிலனோட அசிஸ்டண்டா தான் எஸ்ஐ இந்த இடத்துல செயல்பட்டு இருக்காரு. பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. பாடி இருந்த இடத்துல மார்க் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. சிசிடிவியை செக் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. இல்ல சார், சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்க் மட்டும் மிஸ் ஆகுது. அதே மாதிரி வீட்டுல இருந்த எல்லாரோட போனும் மிஸ் ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்க போனாங்கன்னு எந்த ஒரு தகவலும் இல்லன்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காரு. சரி, அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வேண்டியவங்க கிட்ட விசாரணை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார், ஒய்ஃபுக்கு வேண்டியவங்கள வர சொல்லியிருக்கோம். ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. செல்வான்னு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கான். அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பதப்படுத்துற வேலை தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு பெரிய பணக்காரர் எதுக்காக அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காருன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ரெண்டு பேரோட அப்பாக்களும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க சார், அது மூலியமா தான் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்கன்ற மாதிரிலாம் எஸ்ஐ சொல்றாரு. இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இவர் இருக்கார்ல, அந்த அங்கிள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கிளும் தயவு செஞ்சு எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவுமே ஆயிருக்காது, சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. வீட்டுல வேலை பார்க்குற ராஜு தானே கொல்லப்பட்டிருக்காரு. மாடியில இருந்து தள்ளி விட்டு தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. இப்ப ஹீரோவை பார்க்கிறதுக்காக 3 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பொண்ணோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. உங்க பொண்ணு மாளவிகாவும் மாப்பிள்ள ஆதவனும் மிஸ் ஆகுறாங்க. நீங்க கடைசியா பொண்ணை எப்ப பாத்தீங்கன்னு கேக்குறாரு. இப்ப அப்பாவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்பா இருக்கார்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்திருப்பாரு. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனும் இருக்கான். அவன் பேரு கார்த்தி அப்படின்றது. கார்த்தி கூடிய சீக்கிரத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அதை பத்தி பேசுறதுக்காக தான் மாளவிகாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இந்த சமயம் ஆதவன் வீட்டுல இருக்க மாட்டாரு. இப்ப மாளவிகா கிட்ட கார்த்தியோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே காலேஜ்ல தான் ஒண்ணா படிச்சு லவ் பண்ணிருக்காங்க போல. ஆக்சுவலா பொண்ணு பேர்ல தான் இடம் இருக்கும், நீ அத தம்பி பேர்ல எழுதி வச்சிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. என்னப்பா என்கிட்ட போய் கேக்குறீங்க, நீங்க என்னைக்கு வரணும்னு சொல்றீங்களோ அன்னைக்கு வந்து கையெழுத்து போடுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, கடைசியா போன்ல எப்ப பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சார், 7ஆம் தேதி தான் என்னோட அக்கா என்கிட்ட பேசினாங்க. என்னைக்கு கையெழுத்து போட வரணும்ன்ற மாதிரி தான் என்கிட்ட கேட்டாங்கன்ற மாதிரிலாம் கார்த்தி சொல்றாரு. அப்பா பையன் மட்டும் இந்த இடத்துக்கு வரல. இதை தாண்டி அப்பாவோட அண்ணன் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க பேரு மீரா அப்படின்றது. மாளவிகாக்கு எல்லாரையும் விட நான் தான் க்ளோஸ், என்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி மீராவும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மீரா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது மாளவிகா பேசுறதுக்காக வராங்க. கொஞ்சம் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்னடி ஆச்சு, என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்ப மாளவிகாவும் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. காலேஜ் டைம்ல கல்ச்சுரல்ஸ் நடக்கும் பாத்தீங்களா, ஆதவன் அந்த இடத்துல டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே வேற வேற டிபார்ட்மெண்டா இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ்லாம் பண்றாங்க. ஆதவனும் சகஜமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்படிதான் இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கும்.
ஆதவனை பொறுத்த வரைக்கும் பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பாரு. இவரோட ஃப்ரெண்டு செல்வா சாதாரண ஆளு தான். ஆனா செல்வா கிட்ட சகஜமா பழகுறாரு. செல்வாவை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க தம்பி எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆதவன் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயத்த ஆதவனால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரியா கூட சாப்பிட மாட்டாரு. ராஜு இருக்கார்ல, கொஞ்சமாவது சாப்பிடுங்க ஐயா அப்படின்ற மாதிரி சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. செல்வமும் சரி மாளவிகாவும் சரி அதுல இருந்து வெளியே வான்ற மாதிரி இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இறந்து போனா உனக்கு பையனா பிறப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா உன்னோட அப்பா பையனா பிறப்பாரு, கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இவங்க கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாரு. நீ கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கியான்னு கேட்கறதுக்காக வராரு. அவர் என்ன கேட்க போறாருன்னு இவங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் வேணான்ற மாதிரி கேட்கிறாரு. உன் ரேஞ்ச் வேற என் ரேஞ்ச் வேற, நமக்குள்ள செட் ஆகாது, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பணம் காசுலாம் முக்கியம் கிடையாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் அம்மா இடத்துல இருந்து நீ என்ன பாத்துக்கிறியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுக்குமே பழகுனதுல அவரை பிடிச்சிருக்கும். சரின்ற மாதிரி ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப நைட்டு நிறைய இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, வீட்டு வாசலுக்கு வந்துடுறாரு. உடனே வெளியே வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த நேரத்துலயா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி போலான்ற மாதிரி இவர் கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, சன்ரைஸ பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குறதுக்காக தான் இந்த நேரத்துல கூட்டு வந்தியா, என் அப்பா முழிக்கிறதுக்குள்ள என்ன வீட்டுக்கு கொண்டு போய் விடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் எவ்வளவு ஆசையா கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. யாரகூடமா சில விஷயங்களை பண்றான்ற மாதிரி இவங்க மீரா கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் ஆரன் அடிக்கிறாரு. இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கே இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப பைக்கை நிறுத்தி அவர் கூட சண்டைக்கு போறாரு. எதுக்காக சண்டைலாம் வேணான்ற மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. இவர் கேட்கவே மாட்டாரு. அந்த கார்ல வந்த எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஒரு நாள் இவங்களை வர சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே சாரியில ரெடி ஆகி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த சாரி எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இவர் இருக்காருல, ரொம்ப கேவலமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த கலர் உனக்கு செட்டே ஆகலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் அம்மாவோட சாரி அதனால தான் போட்டேன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணி இருக்கும். தேவையில்லாம அடிக்கடி கோவப்பட்டு இருக்கான், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்ற மாதிரிலாம் மீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காத, இப்பயே ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் கிட்ட பேசுறத குறைச்சிருப்பாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனை கல்யாணம் பண்ற முடிவை எடுத்துட்டா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இந்த முடிவை எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி மீரா சொல்றாங்க. அப்பாவும் என்னோட பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் பாத்துக்கிறேன் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா அனுப்பி விடுறாரு. இப்ப திரும்பி மீரா ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராங்க. செல்வா தான் சார் ரொம்ப க்ளோஸா இருந்தான், அந்த செல்வா கிட்ட விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பா ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இப்ப டாக்டரும் கால் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கொலை பண்ணவன் கத்திய வச்சு முதல்ல குத்திருக்கான், அதுக்கப்புறம் தான் மாடியில இருந்து தள்ளி விட்டுருக்கான்னு தெரிய வருது. இந்த ராஜுவோட நகத்துல சில ஸ்கின்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்ததுன்னா அவங்களோட சாம்பிளை தாங்க செக் பண்ணி பாக்குறேன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா ஆதவன் கிட்ட ஒரு டிரைவர் வேலை பார்த்திருப்பாரு. அதே மாதிரி வீட்டுல சமையல் வேலையெல்லாம் பாக்குறதுக்காக ஒரு லேடி இருந்திருப்பாங்க. இதை தாண்டி ஆதவனுக்கு ஒரு மேனேஜர் இருந்திருப்பாரு. இவங்க 3 பேருமே அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வருவாங்கல்ல, இவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் வர வச்சு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. டிரைவர் எப்பவுமே போல வேலைக்கு வந்திருப்பாரு. ஆனா ராஜு இருக்காருல்ல, அவங்க 2 பேர் வெளியூருக்கு போயிருக்காங்க, நீ போயிட்டு 1 வாரம் கழிச்சு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவரும் கிளம்பி இருப்பாரு. 1 வாரம் கழிச்சு தான் இவர் வந்திருப்பாரு. அப்படி வரும்போது தான் ராஜு அங்க இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். பயங்கரமா ஷாக் ஆகி போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருப்பாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் மேலதான் சந்தேகப்படுறாரு. அடிக்கடி அந்த வீட்டுக்கு வரது நீங்க தான், நீங்க எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது, உள்ள இருக்க காசு எடுக்கிறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம், ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே திருடப்பட்டிருக்கு, நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. சார் என்ன சார் இந்த மாதிரி சொல்றீங்க, நாங்க எதுக்காக சார் திருட போறோம், எங்களை நல்லபடியா தான் அவங்க பாத்துக்கிட்டாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க நினைக்க மாட்டோம்னு சொல்றாங்க. டிரைவரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆதவனு ஃபேக்டரிக்கெல்லாம் வரதில்லை போல, மாளவிகா தான் ஃபேக்டரி வேலையெல்லாம் பாத்துக்கிறாங்க. இவர் மாளவிகாவை டிராப் பண்ணிட்டு போன்ல கேம் விளையாடிட்டு இருக்காரு. அப்ப மாளவிகா உடனே வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆதவன் இருக்காரு பாத்தீங்களா, சாமி வந்த மாதிரி பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆதவன் கேட்கவே மாட்டாரு. பயங்கரமா டான்ஸ் ஆடி மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப ஹஸ்பண்டை இவங்களுமே படுக்க வச்சு நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப வித்தியாசமாலாம் நடந்திருப்பாரு. இதை பத்தி எல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்ற மாதிரி டிரைவருக்கு இவங்க காசு தராங்க. டிரைவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வேலைக்கார லேடி வேற ஒரு இன்சிடென்ட்டை சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் ஒரு சாமியார் அவர் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அந்த சாமியார் ரோட்ல உட்காந்துட்டு இருக்கவரா இருப்பாரு. அவரை தான் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. காலில் விழுன்ற மாதிரிலாம் காலில் விழ வைக்கிறாரு.
சொல்லிட்டாரு. இந்த சாமியார் என்னை பத்தி எல்லாத்தையும் கரெக்டா சொன்னாரு, அதனால தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி சாமியாருக்கு பயங்கரமா சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட வைக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஹஸ்பண்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி மாளவிகாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் மட்டும் ரூம்ல தனியா இருக்காரு. அப்ப அவரோட காதுல சில வாய்ஸ் எல்லாம் கேக்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட ஒய்ஃப் உன்னை சீட் பண்றா, டிரைவர் கூட உன்னோட மேனேஜர் கூட எல்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லுது. அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. உன் அம்மா சின்ன வயசுல இறந்ததுக்கு நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. நாலாம் காரணம் இல்லைன்ற மாதிரி இவர் தனியா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த வழியா வந்த வேலைக்காரி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா ஓடி வந்து மாளவிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி மாளவிகாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்றாங்க. இல்ல இந்த மாதிரிலாம் யாரோ சொல்றாங்கன்ற மாதிரி இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப வேலைக்காரங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்களும் ஓடி வந்து அவங்களுக்கு காசு தராங்க. நடந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் எப்படிமா சொல்லுவேன், சொல்ல மாட்டேன்ற மாதிரி இந்த வேலைக்காரியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மேனேஜர் இருக்கார்ல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆதவன் இருக்கார்ல ஒரு கம்பெனி கூட டீலிங் வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த கம்பெனி டீலிங் கையை விட்டு போனதுனால இவருக்கு கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டிருக்கும். நான் எப்ப வேணான்னு சொன்னேன், நீங்க எதுக்காக அந்த கம்பெனில இருந்து டீலை கட் பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரி மேனேஜர் ஷாக் ஆகுறாரு. இப்ப ஆதவனுக்கு சுத்தி வாய்ஸ் எல்லாம் கேக்குது. அமைதியாரு அமைதியாருன்ற மாதிரி இவர் தனியா பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற மேனேஜரும் டிரைவரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. டிரைவர் இருக்கார்ல சைலண்டா கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. மாளவிகாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. மாளவிகாவும் இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. சமாதான பத்தி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்பத்துல இருந்து தான் மாளவிகா இந்த வேலையெல்லாம் பாத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பதான் மாமா கிட்ட இருந்து கால் வருது. எதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி மாமா கேக்குறாரு. இல்ல சார், விசாரணை போயிட்டு இருக்கு, எதுவும் தெரியல, உங்க சைட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. செல்வா கிட்ட வர சொல்லி எப்பயோ சொல்லியிருப்பாங்க. இப்பதான் செல்வா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எதனால இவ்வளவு லேட்ன்ற மாதிரி செல்வா கிட்ட கேக்குறாங்க. சார், ஒரு பிசினஸ் மேனோட பாடியை ஒப்படைக்கிறதுக்காக வெளியூருக்கு போயிருந்தேன், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சரி, உன் ஃப்ரெண்டு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், அப்பா இறந்ததுல இருந்து தான் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டான். அதுல இருந்து மாளவிகாவும் நானும் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவனை வெளியே கொண்டு வந்தோம். ஆனா மாளவிகா விட்டு போனதை அவனால ஏத்துக்க முடியல. திரும்பி அவனுக்கு அந்த ப்ராப்ளம் அதிகமா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆக்சுவலா இவர் டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாருல, இதுக்கப்புறம் உன் கூட என்னால இருக்க முடியாது, பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி கிளம்புறாங்க. இதை நினைச்சு இவருமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. மாளவிகா இல்லன்றதை இவரால ஏத்துக்கவே முடியல. தனியாலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப பாதிக்கப்படுறாரு. சூசைட் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. நல்ல வேலையா இந்த விஷயத்த ராஜு பாத்துறாரு. என்ன தம்பி பண்றீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாரு. இத பத்திலாம் அந்த செல்வா கிட்ட சொல்றாரு. டாக்டர் கிட்ட கூட்டு வந்து காட்டுறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. இவருக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூலாம் இருக்கு. அடுத்த ஒரு வாரம் இவர் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த செல்வா இருக்காருல, உடனே அவங்களுக்கு கால் பண்ணி வான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவங்களுமே வந்துடுறாங்க. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது மாளவிகா, தயவு செஞ்சு என் கூடயே இருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதனால தான் மனசை மாத்தி இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமும் ஆதவன் இருக்காருல, அடிக்கடி வயலண்டாலாம் நடந்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி செல்வா சொல்றாரு. இவர் ரொம்ப வயலண்டா நடந்துட்டு இருக்காருல, அதனால செல்வாக்கு தகவலை கொடுத்துருவாங்க. செல்வாவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றாரு. இப்போ ஒய்ஃப் மேலதான் கோவப்படுறாரு போல. ஒரு நாள் தான் என்னோட லைஃபே நாசமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. செல்வாவும் அந்த ராஜுவும் சேர்ந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. திடீர்னு சண்டை போட்டுட்டு இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, என் பேரண்ட்ஸோட கல்லறையை போய் பார்க்க போறேன்னு சொல்றாரு. காலையில போய்க்கலாம்னு சொல்றாங்க. இல்ல, நான் இப்பயே போனோன்ற மாதிரி இவர் வேகமா நடக்கிறாரு. கூட நம்மளும் போலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்ப கல்லறைக்கு வந்தவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஏமா சின்ன வயசுலயே என்ன விட்டு போன, ஏன்பா நீயே என்ன விட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இவங்க தான் சமாதான பத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவர் ஒய்ஃப் மேல திரும்பி கோவப்படுறாரு. மாளவிகாவால தான் எல்லாமே நடக்குது, அவளை நான் விட மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. மாளவிகா உனக்கு ஹெல்ப் தாண்டா பண்ணிட்டு இருக்கா, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் செல்வா சொல்றாரு. இவர் கோவத்துல செல்வாவை தள்ளி விட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. இதுதான் சார் நான் கடைசியா பார்த்தது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. நீ எதையாவது மறைச்சன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி செல்வாக்கு வார்னிங் கொடுக்குறாரு. செல்வாவும் லைட்டா முழிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. அதனால ஹீரோக்கு லைட்டா செல்வா மேல டவுட் இருக்கு. செல்வா அவரோட வீட்டுக்கு வராரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, ஆதவன் ஒன்னதான் தேடி இந்த இடத்துக்கு வந்தான், இப்பதான் கிளம்புனான்னு சொல்றாங்க. அவனை எதுக்காகமா போக விட்டீங்கன்னு செல்வா கோவப்படுறாரு. சரி, எந்த வழியா போனான்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியா தேடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் செல்வா தான் இதை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. செல்வா தேடி வந்துட்டு இருக்க வழியில ஒரு ஸ்டேஜ்ல ஆதவனை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா ஆதவன செல்வா மேல செம்ம கோவத்துல இருக்காரு. என் ஒய்ஃபை எதுக்காகடா கொன்னுன்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப செல்வா இருக்காரு பாத்தீங்களா, ஆதவனை லாக் பண்ணிடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு, செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட சொல்றாரு.
ஒய்ஃபோட கையெழுத்து இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, நீங்க ஒய்ஃப் வர வைங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல செல்வா இருக்காருல, மாளவிகா லைன்ல இருக்காங்க பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாளவிகாவும் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி டாக்டர் ஏத்துக்கிறாரு. பேசினது மாளவிகாவா என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப உள்ள கூட்டு போய் இவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆதவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவங்க கூட சேர்ந்து சுத்தினாரு பாத்தீங்களா, அதுதான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப முழிச்சவரு மாளவிகா எங்கன்னு கேக்குறாரு. மாளவிகாவை கொலை பண்ணன்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிருப்பாரு. இப்ப என்னடானா மாளவிகா எங்கன்னு கேக்குறாரு. உனக்கு என்னடா ஆச்சு, நீ ஓகேவான்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. நான் ஓகே தான்ற மாதிரி இவர் போனை வாங்குறாரு. மாளவிகாக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இதை கவனிக்கிற செல்வாக்கு பயம் வருது. டாக்டர் கிட்ட இதை பத்தி சொல்றதுக்காக வராரு. நான் ஷாக் ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்திருக்கேன், அதனால சில விஷயங்கள் மறந்துருக்கோன்ற மாதிரி டாக்டருமே சொல்லிட்டாரு. அப்ப நர்ஸ் இருக்காங்கல்ல, சார் அவர் ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது தப்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இவருமே ஓடி வந்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு போன் அவர்கிட்ட தானே இருக்கு, வேற ஒருத்தர் கிட்ட போனை வாங்கி கால் பண்றாரு. அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான்னு சொல்றாரு. செல்வா இருக்காரு பாத்தீங்களா, மாளவிகாவையும் ஆதவனையும் கடைசியா 7ஆம் தேதி நைட்டு தான் பார்த்திருப்பாரு. 7ஆம் தேதி 6ஆம் தேதி அவங்களுக்கு யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்தது அப்படின்ற லிஸ்ட்டை எடுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து இவர்கிட்ட தந்துடுறாரு. இப்ப ஆதவனும் வீட்டுக்கு போனோன்ற மாதிரி வராரு. ஆனா வெளியே இருக்க போலீஸுங்க நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் தான் ஓனர்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சரி, இந்த வீட்டோட ஓனர் வந்திருக்கான்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களும் வேகமா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க அவர் பயங்கரமா கெலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போய் மாளவிகாவை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றான். மாளவிகா வீட்டுல இல்ல, எங்க இருக்கான்னு நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எது, என் மாளவிகா வீட்டுல இல்லையா, என்ன பண்ணீங்கன்ற மாதிரிலாம் இவன் கேக்குறான். இவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. இப்ப ஹீரோ சீனியர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி வெளியே வந்து கமிஷனருக்கு கால் பண்ணி ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் அவன் இருக்கான் பாத்தீங்களா, தடுக்கிற போலீஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். சவுண்ட் கேட்டு ஹீரோவும் வேகமா உள்ள வந்துடுறாரு. வந்த ஹீரோ இவனை லாக் பண்ணிட்டாரு. இவனுக்கு 2 பேரையும் செல்லுல போட்டு லாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, 2 பேரையும் தனித்தனி செல்ல லாக் பண்றாங்க. இந்த ஆதவன் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டரும் கண்டிஷனை பத்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அப்பா இறந்து போனதுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்பத்துல இருந்து தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் செல்வா மேலதான் சந்தேகப்படுறாரு. ஆக்சுவலா ஆதவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணி நீ மாளவிகா கூட பழகி இருக்க, 2 பேருமே அஃபேர்ல இருந்திருக்கீங்க, இதெல்லாம் அந்த ராஜுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தான் ராஜுவோட கதையை முடிச்சிருக்க. நான் சொல்றது உண்மைதானு கேக்குறாரு. சார் அப்படிலாம் எதுவுமே இல்ல சார், மாளவிகா என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொய் சொல்லாதரா, மாளவிகா எங்க, உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. சார் மாளவிகா செத்து போயிட்டான்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சொல்றன்ற மாதிரி கேட்கிற இவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் அவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதி நைட்டு ஆதவன் பிடிச்சு தள்ளி விட்டுருப்பாரு. அதை நினைச்சு இவர் சோகமா பார்ல குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ராஜு கிட்ட இருந்து போன் கால் வருது. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் கிளம்பி வீட்டுக்கு வராரு. வந்தவர் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல மாளவிகா இறந்து போயிருக்காங்க. அது கூட தெரியாம பக்கத்துல அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தெரியாம இந்த கொலையை பண்ணிருக்கான்னு போலீஸ் கிட்ட சொல்லுவோம், தண்டனை கம்மியா தான் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ராஜு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப என்னோட மாளவிகா உண்மையிலே இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. பாடி எல்லாம் இங்க இருந்து கொண்டு போக நான் விட மாட்டேன், மாளவிகா என் கூடிய தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னால் தான் பதப்படுத்த முடியும்ல, என்னோட மாளவிகாவை பதப்படுத்தி தா, நான் கூடிய வச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. அதனால ராஜு இருக்காருல, அவர் சொல்ற மாதிரியே பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரிலாம் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி செல்வா சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இந்த தகவல் போகட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ராஜு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல செல்வா ஏத்துக்கிறாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு பாடியை கொண்டு வந்துடுறாரு. அந்த இடத்துல பதப்படுத்துற வேலையெல்லாம் பண்ணிடுறாரு. மாளவிகா இறந்து போயிட்டாங்கல்ல, இருந்தாலும் இப்ப ஆதவனும் உயிரோட இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ணா ரொம்ப நாளா இதை சமாளிக்க முடியாது, ஒரு வாரம் மட்டும் யாரையும் வேலைக்கு வராம பாத்துக்கோங்க, இவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிங்க, அதுக்கப்புறம் சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. ஆனா ஒரு 4 நாள் கழிச்சு டிரைவர் கிட்ட இருந்து ராஜு இறந்து போயிட்டாருன்ற மாதிரி கால் வந்தது. நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த ஸ்பாட்ல வீட்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இல்லன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இல்லையான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிருப்பாரு. இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், நம்ம வெளியூருக்கு கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. சரி மாளவிகா பாடி எங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. சரி அது ஆதவனுக்கு தான் தெரியும், அவனுமே எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மாளவிகா மாதிரி டாக்டர் கிட்ட யாரோ பேசினாங்க பாத்தீங்களா, அந்த செல்வாக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் பேசியிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோவும் டாக்டர் கிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்த முடியுமான்னு கேக்குறாரு. இல்ல சார் அதெல்லாம் கஷ்டம், அதுவே ஞாபகம் தான் உண்டு, இல்லனா ஞாபகம் வராம கூட போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
அப்ப பாடி எங்க இருக்குன்னு எப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவருமே தலையை பிச்சுக்கிறாரு. அந்த வீட்டை சேர்ந்தவங்களை தாண்டி யாரோட ஃபிங்கர் பிரிண்டும் அந்த வீட்டுல கிடைச்சிருக்காது. அதே சமயம் அந்த ராஜுவோட நகத்துல ஸ்கின் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஸ்கின் யாரோடய மேட்ச் ஆயிருக்காது. அதாவது செல்வாவோட மேட்ச் ஆயிருக்காது, ஆதவனோட மேட்ச் ஆயிருக்காது. இதை தாண்டி வீட்டுல வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க யாரோடய மேட்ச் ஆயிருக்காது. அப்ப யாரோட ஸ்கின் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கமிஷனருக்கு மேல் இடத்துல இருந்து பிரஷர் அதிகமா வந்துட்டு இருக்கு போல. யோ சீக்கிரமா இந்த கேஸ முடியா, அந்த செல்வா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான்ற மாதிரி முடின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. மாளவிகாக்கு நிறைய நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அதுல ஒரு நம்பர் மட்டும் இவருக்கு தெரியல. இது யாரோட நம்பர்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. சார் கார்த்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுல, அந்த பொண்ணோட நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணை பார்த்து பேசணும்னு இவர் யோசிக்கிறாரு. உன்னை மீட் பண்ணி பேசணும்னு சொல்றாரு. இந்த பொண்ணு பேரு நம்ம தீபான்னு வச்சுப்போம். தீபா அப்பா கூட ஒரு கடையில மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் எதுக்காக மாளவிகாக்கு கால் பண்ணி பேசியிருக்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தீபாவும் கார்த்தியும் காலேஜ்ல லவ் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க கோல்டு செயினை அவர் கேட்டு வாங்கிடுறாரு. இவங்க கிட்ட கவரிங் செயினை தந்துடுறாரு. கல்யாணம் பண்ணிக்க போறவர்ல பெருசா ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா வேற ஒரு நாள் கடன் கொடுத்த 2 பேர் வந்து கார்த்தியை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா காசை சீக்கிரமா தான்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. என் செயின் வாங்கினது பத்தாதுன்னு கடன் வேற வாங்கிருக்கியா, எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப கார்த்தியும் ஒரு விஷயத்த சொல்றாரு. கார்த்தி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. அது மூலியமா நிறைய காசெல்லாம் ஜெயிச்சிருக்கேன், ஆனா இப்பதான் தோத்துட்டு இருக்கேன். சீக்கிரமே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. எப்படியும் என்னோட அக்கா எனக்கு இடத்தை எழுதி வச்சிருவா, அதை வச்சு நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற தீபாக்கு பயம் வந்துருது. மாளவிகாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உங்க தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தர் கூட எப்படி என்னால சேர்ந்து வாழ முடியும், எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றா. எது என்னோட தம்பி கார்த்தியா இப்படின்ற மாதிரி இவங்க ஷாக்க வராங்க. இப்பதான் ஹீரோவும் சில விஷயங்களை ரீகால் பண்ணி பாக்குறாரு. 7ஆம் தேதி என்னோட அக்கா கிட்ட இருந்து கால் வந்தது. ரெஜிஸ்ட்ரேஷனை என்னைக்கு வச்சிருக்கீங்க, எப்ப வரணும்ன்ற மாதிரி தான் கேட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா மாளவிகா அதுக்கு கால் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, இவனை திட்டுறதுக்காக தான் கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ உடனே எஸ்ஐக்கு கால் பண்றாரு. நீங்க அந்த இடத்துக்கு போங்க, அங்க நடக்கிற விஷயத்த நான் பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. எஸ்ஐ இருக்கார்ல, வீடியோ கால ஆன் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. கார்த்தி எல்லா கேள்விக்கும் கொஞ்சம் தயங்கி தயங்கி பதில் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், தூக்குங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால எஸ்ஐயும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலான்ற மாதிரி பிடிக்கிறதுக்காக வராரு. அவன் இருக்கான்ல, சட்டுன்னு தள்ளி விட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவருமே துரத்துறாரு. அப்பதான் வழியில இவனோட ஃப்ரெண்டு மகேஷ்னு ஒருத்தன் வரான். இப்ப அவன் கூட பைக்ல இவன் கிளம்புறான். ஹீரோ ஆப்போசிட் சைட் தான் வந்துட்டு இருக்காரு. ஹீரோ வண்டியிலே தெரியாம இடிச்சிடுறாங்க. மகேஷ் மாட்டிக்கிறாரு. ஆனா கார்த்தி இருக்கான்ல, தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். இவன் மூலியமா அவனை பிடிக்கலான்ற மாதிரி மகேஷை லாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இப்ப தப்பிச்ச கார்த்தி இருக்கார்ல, ஒரு பழைய பில்டிங்க்கு வந்துடுறாரு. மகேஷ் மாட்டிக்கிட்டான், எல்லாத்தையும் சொல்லிடுவான், அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்பாவுக்கு ஒரு வீடியோவை எடுத்து அனுப்பலான்ற மாதிரி இவன் வீடியோவை செட் பண்ணிடுறான். அந்த வீடியோல சில விஷயங்களை பேசுறான். அதே மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க மகேஷ் எல்லாத்தையும் சொல்லிடுறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்க கதை என்னன்றதை நமக்கு காட்டுறாங்க. கார்த்தி, மகேஷ், பாபுன்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த கேம் மூலியமா நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. சம்பாரிச்சது மூலியமா பைக்கு, நகைன்ற மாதிரிலாம் இவங்க வாங்கியிருப்பாங்க. போக போக இவங்க தோக்கவும் ஆரம்பிப்பாங்க. தோத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைக்கை வச்சிருவாங்க, நகையெல்லாம் வச்சிருவாங்க. எப்படியாவது விட்டதை பிடிக்கலான்ற மாதிரிலாம் விளையாடி இருப்பாங்க. போக போக கடன்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் கடன் பிரச்சனையில மாட்டிருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு கால் அப்பாக்கு தான் வந்திருக்கும். அப்பா கிட்ட தம்பி பண்றதை பத்திலாம் சொல்லான்ற மாதிரி தான் இவங்க கால் பண்ணிருப்பாங்க. ஆனா போனை தம்பி தான் எடுத்திருப்பாரு. என்னக்கா கோவமா பேசுறன்ற மாதிரி கேக்குறாரு. நீ பண்ண காரியம் அப்படி அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா திட்டுறாங்க. இடம் எழுதி தரேன்னு சொன்னாங்கல்ல, உனக்கு தர மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக வந்துடுறான். அந்த இடத்தை வித்து வர காசு மூலியமா எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம், அதுல இருந்து வெளியே வந்துடலாம் நினைச்சேன். திடீர்னு இடத்தை எழுதி தர மாட்டேன்னு சொல்றா. என் அப்பா கிட்ட சொல்லிட்டாலும் பிரச்சனை, சொல்லாம நான் தான் எப்படியாவது தடுக்கணும். என் அக்காவோட வீட்டுக்கு போனோன்ற மாதிரிலாம் சொல்றான். 3 பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வராங்க. அப்பதான் ஆதவன் இருக்கார்ல, சுடுகாட்டுக்கு போனோன்ற மாதிரி சொல்றாரு. 2 பேர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி இவன் வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல எதுக்காகடா வந்த, நானே நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. அக்கா அப்பா கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லாதன்ற மாதிரி தம்பி சொல்றான். தம்பி பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. எப்பத்துல இருந்து இந்த பழக்கம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் தம்பி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இந்த சமயம் தான் ஆதவன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த செல்வாவை தள்ளி விட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. என்ன இவன் இன்னும் வரலன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அப்பதான் இந்த தம்பி வராரு. என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. தம்பியும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
நீ இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி தம்பி அனுப்பிட்டு அவங்க மேல வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தம்பியும் பைப் வழியா மேல ஏறி வந்துடுறான் போல. இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப தம்பி போட்டு பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீ உயிரோட இருந்தா எனக்கு பிரச்சனை தான், சாவுன்ற மாதிரி சாவடிச்சிடறான். கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் ஆதவன் உள்ள வந்துட்டு இருக்காரு. இவனுமே பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஆதவன் இருக்காருல, ஒய்ஃப் உயிரோட இருக்கிறதா நினைக்கிறாரு. அவங்க கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு. இதை இவனுமே பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். பழி எப்படியும் என்னோட மாமா மேலதான் போகும், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றான். டே, அந்த வீட்டுல சிசிடிவி எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவனுக்கும் இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறான். அதை தாண்டி வீட்டுல இருக்க எல்லாரோட போனையும் எடுக்கிறான். அதெல்லாம் சேர்ந்து இவங்க உடைச்சு போட்டுறாங்க. கண்டிப்பா என்னோட மாமா மேலதான் எல்லா பழியும் போகும். அதே சமயம் அந்த நேரம் நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது, நம்ம வெளியூருக்கு நைட்டே கிளம்பலான்ற மாதிரி இவன் சொல்றான். 3 பேருமே வெளியூருக்கு வந்துடுறாங்க. நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கான்ற மாதிரிலாம் இவங்க செக் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல. 2 நாள் இவங்க ஊர்ல இருக்காங்க. செம்ம கடுப்பாயிருது. சரி, திரும்பி போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நைட்டு நேரம் வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு இவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. டே, உன்னோட அக்காவை நீ கண்டிப்பா கொலை பண்ணியா இல்லையான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. எனக்கு தெரியாதா, நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த கார்த்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கிறத அந்த வேலைக்காரர் பாத்துறாரு. அட பாவீங்களா, நீங்க யாரான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஐயோ, இவன் கேட்டுட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப கத்தியை வச்சு வயிற்றுலயே குத்துறாங்க. அதே சமயம் மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விடுறாங்க. இவருமே கீழே விழுந்து இறந்துடுறாரு. இந்த டைம் ஆதவன் வீட்டுல இருந்திருக்க மாட்டாரு. மாளவிகாவோட பாடியை தூக்கிட்டு வெளியே போயிருப்பாரு. ஆதவன் எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த வேலைக்காரன் இறந்து போயிருக்கான்ல, இந்த கேஸை எடுப்பாங்க, ஆதவன் மேலதான் பழியெல்லாம் போகும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அடப்பாவி, அநியாயத்துக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி செல்வா செல்லுக்குள்ள இருந்து பயங்கரமா கோவப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு கார்த்தியை காட்டுறாங்க. கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தந்துடுறாரு. நம்ம இறந்து போயிடலான்ற மாதிரி கத்தியை வச்சு கழுத்து அறுத்து இவர் இறந்து போயிடுறாரு. இப்ப வீடியோ எல்லாருக்குமே பரவுது. அந்த மாதிரி அப்பா அந்த வீடியோவை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஆதவனுக்கு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் வழங்கணும்ன்ற மாதிரி கோர்ட் சொல்லுது. அதே சமயம் செல்வா மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கார்த்தி இறந்து போயிட்டாரு. மீதி 2 ஃப்ரெண்ட்ஸை லாக் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிருது. இப்ப ஆதவனும் செல்வாவும் ஒரு கிரவுண்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. செல்வா இருக்காருல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா, மாளவிகாவோட பாடியை எங்க தான் வச்சன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. பாடி எங்கதான் இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இந்த ஆதவன் பெரிய பணக்காரர்ல, நிறைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு காட்டுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் மாளவிகாவோட பாடி இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.